பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரையும் இந்த ஃபேமிலி ஆல்டர்ன்ற ப்ரோக்ராம்ல அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டிக்ளரேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். போன வாரம் நம்ம ஃபேமிலி டிக்ளரேஷன் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம மனைவிகளுடைய டிக்ளரேஷன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நம்ம லேடிஸ் ஜென்ரலா பார்த்தோம்னா நிறைய ரோல்ஸ் நம்ம பிளே பண்ணுவோம்ல. நம்ம இனிஷியலா நம்ம பிறந்தோடனே நம்ம என்ன ஒரு மகளா இருப்போம். ஸோ ஒரு டாக்டருடைய ரோல் நம்ம பிளே பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு சிப்ளிங்ஸ் இருந்தா சிஸ்டருடைய ரோல் நம்ம பிளே பண்றோம். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு மனைவின்ற ரோல் நம்ம பிளே பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மதருடைய ரோல் பிளே பண்றோம், கிராண்ட் மதருடைய ரோல் பிளே பண்றோம். ஸோ இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சு கொண்டே தான் இருக்கிறோம். ஸோ மனைவிகள் எப்படி இருக்கணும், கர்த்தர் விரும்புகிற மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்ப இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்போ நாங்க கர்த்தாவே மனைவிகளாக கர்த்தாவே நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே உங்க சன்னதியில. எங்க குடும்பத்துக்கு குடும்பத்தை உருவப்படுத்தினது நீங்க ஆண்டவரே. நீங்க எங்க ஃபேமிலி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. மனிதன் தனித்திருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேண்டும் சொல்லி நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நாங்க கர்த்தாவே நீங்க எந்த பர்பஸ்க்காக இந்த ஃபேமிலி கொடுத்தீங்களோ அந்த பர்பஸை நிறைவேற்ற பிள்ளைகளாக என் தேவனைகளை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த பர்பஸ்க்கு வேண்டிய எல்லாவற்றையும் என் தேவன் எங்களுக்கு செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களால தனியா எதுவுமே முடியாதுப்பா, உங்களுக்கு கிருபை தேவை. அப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்பா, எங்க வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்பா, நம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் தேவன் எங்களை மறைச்சு என் தேவன் நீங்க வெளிப்படுங்க. இயேசு மூலமா ஜெபிக்கிறேன்னு பரப்பிதாவே, ஆமென். இப்போ நம்ம ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ரோல் பார்த்தோம்னா உண்மையா ஒரு ஈஸியான ரோல் கிடையாது. அது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். என்னுடைய டீனாவும் அவங்களும் ஒத்துப்பாங்க. ஏன்னா ஜென்ரலாவே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு 21 இயர்ஸ்ல கல்யாணம் ஆகுதுன்னா 21 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வளர்ந்த விதம், நம்மளுடைய கல்ச்சர், ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம ரொம்ப பெட்டா இருந்திருப்போம். ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட். கல்யாணம் பண்ணி போற இடம் அதே மாதிரி இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. நிறைய பேருக்கு ஒரே மாதிரி இருக்கும், சில பேருக்கு அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். ஸோ அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய நேரத்துல பார்த்தா நம்மளுடைய டிசைர்ஸ் கூட நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்யூஷன் நம்ம உலகத்துல தேடுறோம். இப்போ உலகத்துல நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு நம்மளுடைய நிறைய மேரேஜஸ் நமக்கு ஃபெயில் ஆகுது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் அண்ணி. ஏன்னா இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல முதல்ல ஃபேமிலியில ஒவ்வொருத்தவங்க ஒரு டைம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் ஒரே டைம்ல எல்லாருமே ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தபோது ஜாலியா இருந்துச்சு எல்லாருக்கும். எல்லாரும் வீட்டுல பார்த்து பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். ஆனா போக போக இந்த ஃபேமிலிக்குள்ள சண்டை வரதான் அதிகமா போயிடுச்சு. நீ செய்வியா, நான் செய்வேனா, என்ன வேலை யாரு செய்யறது, அப்படி எதுவுமே பாதி விஷயம் நமக்கு தெரியாமே இருக்கு. கர்த்தர் உண்டு பண்ண குடும்பம் தான் இது. இருந்தாலும் நம்ம அவரோட மனைவிக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு, பிள்ளைங்களுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு, ஒரு ஹஸ்பண்ட்க்கு என்ன பிளான் வச்சிருக்காருன்னு இப்போ வரைக்கும் நம்ம இருக்க இந்த பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு தெரியாமே இருக்கு. ஸோ கர்த்தர் என்ன பிளான் வச்சிருக்காருன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா ஆண்டவர் ஒரு காட்லி வைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறாரு. நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கர்த்தர் ஃபேமிலி அப்படின்றத டிசைன் பண்ணதே பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் தான் நம்மளுடைய குடும்பத்துடைய தலைவரா இருக்காரு. நம்ம நிறைய வீட்டுல கூட எழுதி இருக்கிறத பார்ப்போம்ல, கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ஒரு குடும்பத்துடைய தலைவர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து கீழே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வராங்க. அந்த ஹஸ்பண்ட் ஆண்டரோட சத்தத்தை கேட்டுட்டு அது அப்படியே அவங்களோட ஃபேமிலியில இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு பர்சனாக இருக்கணும். ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற பர்சனா இருக்கும்போது ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் கீழே தான் வராங்க. ஸோ இதுதான் ஆண்டவர் டிசைன் பண்ண ஃபேமிலி ரோல். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்போ 2 பேருமே நம்ம ஈக்குவல். அப்போ நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வருது. ஆனா வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா
ஒய்ஃப்னாலே வந்து வி மஸ்ட் பி சப்மிசிவ் டு ஹஸ்பண்ட், அவங்க கணவருக்கு கீழ்ப்படுத்திருக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். என்ட்ரியில் போனோன்னு என்ன ஆகுது, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும் என்னன்னு கேட்குறாங்க. அதை முடிச்ச உடனே அவங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே அனுப்புகிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட போகும்போது என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து ஒரு நர்ஸ் தான் பார்க்குறாங்க. நம்மளுடைய வெயிட் செக் பண்ணுறாங்க, பிபி செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி பார்த்துட்ட பிறகு தான் நம்மளை வந்து டாக்டர் கிட்டே அனுப்புகிறாங்க. இப்போ அதே ஒரு கண்டிஷன் தான் நமக்கு இங்கேயும். எடுத்த உடனே வந்து டாக்டர் வந்து நம்மளை என்ட்ரன்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நர்ஸ் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதே கிடையாது. ஸோ ஆண்டவர் வந்து எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் அவரு ஹெட், அவரு கீழே ஹஸ்பண்ட், அவரு கீழே தான் ஒய்ஃப். ஸோ இப்போ வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான் ஒரு 6 பாயிண்ட்ஸ் சொல்றேன். நான் எப்படி ஒரு ஒய்ஃப் இருக்கணும்னு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து ஆண்டவர் இன்ஸ்டியூட் பண்ணதே ஒரு ஃபேமிலி தான். ஆடம் வந்து தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்ற துணையை யாரை கொடுக்குறாரு, ஏவாள கொடுக்குறாரு. ஸோ ஆண்டவர் வந்து ஈவை கொடுக்கறது எதுக்குன்னா ஒரு சூட்டபிள் கம்பேனியன், அந்த ஒரு பெட்டர் ஹாஃப் நம்ம சொல்றோம்ல அதுதான் அது. ஸோ அந்த ஒரு ஏற்ற துணையை தான் ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. அது நம்ம எதுல பாக்குறோம்னா ஆதியாகமம் 2:18 வசனம் வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா நிற்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஸோ கர்த்தர் இப்போ நமக்கு தெரியுதுல்ல, அந்த ஏற்ற துணை, அதாவது கஷ்டத்துலயும் நஷ்டத்துலயும் எல்லாத்துலயுமே நமக்கு வந்து ஒரு பங்கு இருக்கு. அவங்க தனியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மள வந்து ஆண்டவர் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த கம்பானியன்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய நேரம் பார்க்கும்போது காசு இருக்கும்போது வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, ரொம்ப கூட இருக்கிறாங்க, நல்லா பழகுறாங்க, எல்லாமே சரி. ஆனா ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸ் வரும்போது ஒரு ஒய்ஃப் கூட இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டாவது வந்து ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தைக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஹிட்லருடைய டிக்டேட்டர்ஷிப் கீழே இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் வந்து அந்த மரியாதை வந்து நமக்கு, நம்ம யாரையும் ரொம்ப நேசிச்சோம்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து தானா வரும். பாத்தியா, அந்த ரெஸ்பெக்ட் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு ஒரு அக்கா நல்லா தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள எப்படி நடத்துறாங்க, அவங்கள வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்களோ இல்லையோ, எப்படினாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிஸ்ல இருந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே மாட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நிறைய நாள் நான் அவங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அப்படியே சிக்கா இருப்பாங்க, இருந்தாலும் அதோட எழுந்துச்சு அவங்களுக்கு காஃபி போடுறதுல இருந்து டீ போடுறதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் அவங்கள பார்க்கறத விட அவர் அப்படி கவனிச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வகையான ரெஸ்பெக்ட் தான். ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட அவருடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம பிரேக் ஆகாம நம்ம பாத்துக்கிறோமா. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் கீழே ஒரு 4 பாயிண்ட் வருது. ஒன்று வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். எப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த ஒய்ஃப் மேல ஒரு நம்பிக்கை வரணும். கரெக்டா? அந்த நம்பிக்கை வரும்போது தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இப்போ நமக்கே வந்து ஒரு பர்சன் நம்ம ட்ரஸ்ட் பண்ணலன்னா அந்த நம்பிக்கை வரவே வராது. பாத்தீங்க, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம என்னைக்குமே பிரேக் பண்ணாம பாத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தா டு லிசன் டு. பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம கட் பண்ணிட்டு போயிட்டு இல்ல அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்காம அந்த மாதிரி இல்லாம நம்ம அவங்க பேசுறதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம ரொம்ப இதா நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பானியன்ஷிப். ஸோ அதுலயும் அதே தான். நம்ம அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு பயந்து இருக்கணும்னு கிடையாது. அந்த ஒரு ஃப்ரெண்டுக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கோம், அதே மாதிரி நம்ம இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் என்ன, நம்ம ஹஸ்பண்டை வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டா நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவளுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கிறோம், ஆண்டவருக்கு அடுத்தது வந்து அவங்க ஒய்ஃப் தான் அப்படின்ற ஒரு ப்ரையாரிட்டி வந்து நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. இதுக்குடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ஸ் 5:33, எபேசியர் 5:33. அதை எடுத்து படிங்களேன். எபேசியர் 5:33. உங்களில் அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். ஸோ இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ரெஸ்பெக்ட். ஸோ நிறைய நேரம் வந்து அவங்க அன்பா இல்லை அதனால நான் வந்து இப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும்
ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கமாண்ட் வந்து இப்படிதான் இருக்கணும், பயபக்தியா இருக்கணும், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஆண்டவர் கொடுக்குற கமாண்ட். நாளைக்கு நம்ம ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது அவர் அப்படி இல்லை ஆண்டவரே அதனால தான் நான் இப்படி இல்லை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க கமாண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா லவ் யுவர் ஹஸ்பண்ட். தீத்து 2:4, டைட்டஸ் 2:4 எடுத்து பார்க்கலாம். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வந்து கோவம் டக்குன்னு வந்து ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ நம்ம ஆனால் வந்து வசனம் என்ன சொல்லுகிறதுனா இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டுடைய நம்மளால தூஷிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவ எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறான், சர்ச்சுக்கு போறா, ஆனா ஆக்ஷன்ல எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துடக்கூடாது பார்த்தீங்களா. ஸோ அதனாலதான் என்ன சொல்லுதா நம்மளுடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு வசனம் சொல்லுகிறதுல. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா கிரியையில காட்டணும். நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறது போல நம்ம கணவரையும் நம்மளுடைய பிள்ளைகிட்டையும் நம்ம அன்பா இருக்கணும். இதுதான் ஆனா வேதத்துல சொல்லிக்கிறது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதும் அதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்மிட் டு த லீடர்ஷிப் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டோட அத்தாரிட்டிக்கு வந்து நம்ம கீழ்படிஞ்சுதான் ஆகணும். நிறைய நேரத்துல வந்து அவங்க சொல்றது தப்பா தான் தெரியும். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சொல்றது எல்லாமே கரெக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஆனா நம்ம பிடிவாதம் பிடிச்சு ஒரு ஆப்போசிட் சைட்ல நம்ம பண்றதுனால நம்மளால எதுவுமே சாதிக்கவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஆண்டவர் நம்ம லைஃப் எல்லாருடைய லைஃப் எப்படி டிசைன் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி. ஒரு ட்ரெஸ் எப்படி தைப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆமா, எல்லாம் கை அதோட நெக் எல்லாமே வந்து பார்ட்டா பிரிச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவாங்க. கரெக்ட் டீனா, அதுதான் ஆண்டவரும் அப்படிதான். ஒவ்வொரு பார்ட்டும் கை தனியா, நெக் தனியா, காலர் தனியா, பாடி தனியா, இது எல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். பட் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நெட் பண்ணாம தான் ஒரு ட்ரெஸ் வருது. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் நம்மள இது எல்லாம் வந்து ஒவ்வொரு பர்பஸோட இணைச்சு வச்சிருக்காரு. நம்ம அந்த ப்ராப்பரா நம்ம இணையும் போதுதான் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோடைய எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா வெளியில அவுட்புட் வருதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃபும் வந்து ரொம்ப அழகா வெளியில வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ட்ரெஸ் கலர் விதமா இருக்கு. இப்போ உன்னுடைய ட்ரெஸ் கலர் வேற, என்னுடைய ட்ரெஸ் கலர் வேற, உன்னுடைய சைஸ் வேற, என்னுடைய ட்ரெஸ்ஸுடைய சைஸ் வேற. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுடைய மேரிட் லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய மேரிட் லைஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவனை மாதிரி வாழ்க்கை நான் என்னால வாழ முடியலையே, நீ அவனை மாதிரி இல்லையே, நீ இவனை மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம கஷ்டப்படுத்திக்காம ஆண்டவர் எதுக்காக இந்த லைஃப்பை கொடுத்துருக்குறாரு, ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் யாருமே நம்ம லைஃப்ல அனுமதிக்கவே மாட்டாங்கல்ல. ஸோ அந்த பர்பஸ் என்னன்றதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதுல இருந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் நம்மளால லீட் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஒரு காட்லி உமன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் உமனே கிடையாது. எப்படின்னா இப்போ ஒரு பர்ஃபெக்ட் உமன் கண்டுபிடிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளால முடியவே முடியாது. இப்போ யோசிச்சு பாரு, நீயும் நானுமே எடுத்துக்கலாமே, நம்ம பர்ஃபெக்டே கிடையாது. கண்டிப்பா நம்மளும் கோவம் வந்துடுது. டெய்லி நம்ம வந்து பெட்டர் ஆகிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கோமே தவிர நம்ம பர்ஃபெக்ட் ரிசல்ட்ஸ் கிடையாது. ஸோ ஆண்டவருக்கு அது நல்லாவே தெரியும். அதனால நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாரு. ஆனா அந்த ஒரு சரண்டரிங் ஹார்ட், ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக ஒரு வில்லிங்கான ஹார்ட்டா இருக்கா, அவரை ஃபுல்லா தேடுற மாதிரி ஒரு சகோதரியா ஒரு மனைவியா நம்ம இருக்கிறோமான்ற ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் கையினால் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அவளோட சொந்த கையினால இடித்து போடுறான்னு வசனம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேமிலியை கட்டி எழுப்புறதும் அதை இழிச்சு போடுறதும் பார்த்தீங்கன்னா அது யார் கையில இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. நம்மளே அதை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு லைஃப்னு சொல்றதுல நமக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைபிள் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே இல்லை, நீ தான் ஃபேமிலி இது பண்ணிட்ட அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு வந்து ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடை எப்படி கட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜீவன் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பைபிள்ல எவ்வளோ ப்ராமிசஸ் இருக்கு, நம்ம கிளைம் பண்ண வேண்டிய ப்ராமிசஸ். இன்னைக்கு நம்ம என்ன இந்த எபிசோட்ல பார்க்க போனா ஒரு மனைவியாகிய நம்ம வந்து எப்படி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம குடும்பத்துக்காக நம்ம திறப்புல நின்று, நம்முடைய கணவனுக்காக நம்ம திறப்புல நின்று
இப்போ கணவன் சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட கணவரும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத கணவரும் இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அவரை தேடுகிற ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். நம்மள உருவாக்கி அவர் இருக்க மாதிரி வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூர்ணமா விலகும். சோ நம்மளுடைய பெர்ஃபெக்ஷனால நம்மளால இதெல்லாம் செய்யவே முடியாது. ஜீசஸ் நமக்காக அந்த ஃபினிஷ்ட் ஒர்க் அந்த கிராஸை வச்சு ஆண்டவர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு வசனம் சொல்லுகிறது. சோ புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி வீடை கட்டணும் அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேதத்துல மனைவியாக இருக்க நம்மளுக்கு கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை வச்சிருக்காரு. சோ மனைவியோட ஒரு ரோல் வேதத்திலே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலா தான் இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு சொல்லும் போது அதோட நம்ம வாழ்க்கையில ஆமேன் என்றும் நிறைவேறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். கர்த்தரிடத்துல இருந்து வந்த எந்த ஒரு வார்த்தையும் அதோட வேலையை செய்து முடிக்காம திருப்பி போகாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால இன்னைக்கும் நம்ம அந்த விசுவாசத்தோடு நம்ம சொல்ல போற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நம்ம அதை பிடித்து கொண்டு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு குறைவுகள் இருந்தாலும் அது கண்டிப்பாக மாறி நிறைவாய் மாறுங்க. விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யும் போது அது நமக்கு நடக்கும். இப்போ நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செஞ்சிடலாம். கண்டிப்பா இப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை டிக்ளேர் பண்ண போறோம். நம்மளுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வந்து பர்சனலைஸ்ட் ஆக்கி, இப்போ வந்து அது வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி சொல்லியிருக்கிற இடத்துல நான் இல்ல, நீங்க அந்த இடத்துல ரொம்ப ஸ்பெசிபிக்கா உங்க பேரு கூட நீங்க போட்டு கூட நீங்க சொல்லலாம். அப்படி நீங்க பர்சனலைஸ்ட் ஆக்கி இப்ப எங்களோட கூட சேர்ந்து இந்த வசனங்களை வாக்குத்தத்தங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க. நான் என் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பேன். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். சங்கீதம் 128:3. ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஜாதிகளுக்கு தாயாகவும் என்னாலே ராஜாக்கள் உண்டாகவும் செய்வார். ஆதியாகமம் 7:16. ஆமென். என் கணவர் என்னாலே துக்கம் நீங்கி ஆறுதல் அடைவார். ஆதியாகமம் 24:67. ஆமென். என் கணவர் தனித்திருப்பது நல்லதல்ல என்று என்னை அவருக்கு ஏற்ற துணையாக உருவாக்கினார். ஆதியாகமம் 2:18. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25. ஆமென். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன், அப்பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். ஆமென். ஆமென். எபேசியர் 5:22-33. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படிவேன். நான் என் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருப்பேன். ஆமென். ஆமென். யாக்கோபு 1:19. நான் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருப்பேன். ஆமென். ஆமென். பிலிப்பியர் 4:4-5. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன். என் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் என் கணவர் கையிட்டு செய்யும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததினால் அவர் எப்பொழுதும் 100 மடங்கு பலன் அடைவார். அவர் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆவார். ஆதியாகமம் 26:12-13. ஆமென். நான் தேவனுக்கு பயந்ததினால் அவர் என்னுடைய குடும்பத்தை தழைக்கும்படி செய்வார். யாத்திராகமம் 1:21. ஆமென். நான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். நியாயாதிபதிகள் 5:24. ஆமென். நான் தாயாக எழும்பினதினால் என் குடும்பம் செழிக்கும். நியாயாதிபதிகள் 5:7. ஆமென். நான் ஒரு புத்தியுள்ள மனைவி, கர்த்தரால் அருளப்பட்ட ஈவு. நீதிமொழிகள் 19
24. ஆமென். ஆமென். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் என் வீட்டுக்குள் சுகமும் இருக்கும். சங்கீதம் 122:7. ஆமென். ஆமென். பிலிப்பியர் 4:8. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பேன். ஆமென். ஆமென். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஆமென். 1 பேதுரு 1:15. என்னை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நானும் என் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் இருப்பேன். ஆமென். ஆமென். 1 பேதுரு 3:1-2. திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்த புருஷனை என் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வேன். ஆமென். ஆமென். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே எனக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென். ஆமென். கர்த்தர் என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 147:13. ஆமென். ஆமென். கர்த்தர் என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குவார். சங்கீதம் 147:14. ஆமென். ஆமென். என் கணவர் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து பேர் பெற்றவனாய் இருப்பார். நீதிமொழிகள் 31:23. ஆமென். ஆமென். என் வாயை ஞானம் விளங்க திறப்பேன். தயை உள்ள போதகம் என் நாவின் மேல் இருக்கும். நீதிமொழிகள் 31:26. ஆமென். ஆமென். கர்த்தர் என் கைகளின் பலனை எனக்கு கொடுப்பார். நீதிமொழிகள் 31:31. ஆமென். ஆமென். நான் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் என் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருப்பேன். நீதிமொழிகள் 31:27. ஆமென். ஆமென். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்பேன். ஆமென். ஆமென். 1 பேதுரு 5:7. கர்த்தர் என்னை விசாரிக்கிறபடியால் என் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டேன். ஆமென். ஆமென். 1 தீமோத்தேயு 2:11. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். ஆமென். ஆமென். தீத்து 2:4. நாங்கள் எங்கள் புருஷரிடத்திலும் எங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்கள். ஆமென். ஆமென். ஏசாயா 54:13. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். ஆமென். சங்கீதம் 32:8. கர்த்தர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். என் மேல் கர்த்தர் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். ஆமென். ஏசாயா 60:21. என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் கர்த்தர் நட்ட கிளைகளும் கர்த்தர் மகிமைப்படும்படி அவர் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். 1 கொரிந்தியர் 3:16. நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி எங்களில் வாசமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஏசாயா 60:20. என் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, என் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். ஆமென். ஏசாயா 58:8.
விடியற்கால வெளுப்பை போல் என் வெளிச்சம் எழும்பி என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என் நீதி எனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை என்னை பின்னாலே காக்கும். ஆமென். ஆமென். சங்கீதம் 18:28. தேவரீ என் விளக்கை ஏற்றுவி, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:23. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 31:28-29. என் பிள்ளைகள் எழுப்பி என்னை பாக்கியவதி என்கிறார்கள். என் புருஷன் என்னை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று என்னை புகழுகிறான். ஆமென். ஆமென். சோ இப்போ வந்து நம்ம விசுவாசத்துல இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம அறிக்கை செஞ்சிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து கர்த்தர் நம்மள வந்து ஒரு மனைவியா அந்த ஸ்தானத்துல நிறுத்திருக்கும் போது நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள வந்து நம்ம செட் பண்ணணும்ல. 1 தீமோத்தேயு 3:11 தான் சொல்லுகிறது, நம்ம என்னைக்குமே வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு கெட்ட எக்ஸாம்பிளா இல்லாதபடிக்கு. அதே போல ஒரு நல்ல மென்டர்ஸா, இப்போ நம்ம கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ புதுசா கல்யாணம் ஆகி வரவங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி நம்ம யூஸ்வலா கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம்ல. ஸோ அப்படிப்பட்ட பீப்புளுக்கு நம்ம ஒரு நல்ல மென்டரா அப்படி நம்ம இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதுன்னு நான் நம்புறேன். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து கர்த்தாவே யார் யாரெல்லாம் இந்த விசுவாச அறிக்கைகளை செய்யறாங்களோ கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கர்த்தாவே அது கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வசனம் ஒருபோதும் விருதாவாக வராத, திருப்பி வராத வசனங்கள் ஆண்டவரே. அது 60-100 கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எப்படி ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் கர்த்தாவே கிரியை செய்து கர்த்தாவே நாங்க சாட்சிகளை கேட்க கிருபை தருவீராக. அப்பா, அவன் மனைவியாகிய நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே எங்க குடும்பங்களுக்காக நாங்க திறப்புல நின்று கர்த்தாவே அப்பா எங்கள் குடும்பங்களை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் அதுக்கு வேண்டிய ஞானத்தை என் தேவனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்களுடைய சுய பலத்தினால எங்களால செய்ய முடியாது. நாங்க எல்லாமே இம்பர்ஃபெக்டான வெசல்ஸ் ஆண்டவரே. ஆனா எங்களை முழுவதுமாக நாங்க சரண்டர் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கர்த்தாவே எங்களை பெர்ஃபெக்டாக மாத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அந்த கிறிஸ்து எப்படி பெர்ஃபெக்டா இருந்தாலும் கர்த்தாவே அவர் எங்களுடைய ரைச்சஸ்னஸாக இருந்து கர்த்தாவே எங்களை பெர்ஃபெக்டாக மாத்த நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க சாட்சிகளை கேட்க கிருபை தருவீராக. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஆமென்.